என் ஆனந்த் முதல் கீர்த்தனா வரை 9 அமைச்சர்களின் பின்புலம் என்ன? தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட 9 பேர் அமைச்சரவையில பொறுப்பேற்றிருக்காங்க. அவர்கள் குறித்து இப்போ சற்று சுருக்கமா இந்த வீடியோல பார்க்கலாம். காரைக்காலை சேர்ந்தவர் 61 வயதான என் ஆனந்த். அதாவது 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் புசி தொகுதியில புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ் வேட்பாளரா நின்று வெற்றியும் பெற்றாரு. அதனால இவர் புசி ஆனந்த் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கிற இவரு பின்னர் விஜயோட ரசிகர் மன்றத்தில் இணைஞ்சு புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்றத்தோட கௌரவ செயலாளரா மாறினாரு. அதுக்கப்புறம் முதல்ல விஜயோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரோட மனதில் இடம் பிடிச்சு அதுக்கப்புறமா விஜய்க்கும் நெருக்கமானாரு. அதுக்கப்புறம் அகில இந்திய விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளராகவும் விஜய் மக்கள் இயக்கத்தோட பொதுச் செயலாளர் அப்படின்னு பல பதவிகளையும் வகித்தாரு. விஜய் கட்சி தொடங்கிய உடனேயே தனது குடியிருப்பை தமிழகத்துக்கு மாற்றி வாக்காளர் பட்டியல்ல பேரையும் சேர்த்து கொண்டாரு. தாவேகாவோட 2வது பெரிய தலைவரா அறியப்படுற என் ஆனந்த் இப்போ பொதுச் செயலாளர் பொறுப்புலையும் இருக்காரு. இந்த தேர்தலில் சென்னை தீநகர்ல களமிறங்கி வென்ற ஆனந்துக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்துல எம்எல்ஏவான நபர் அப்படிங்கிற பெருமையும் கிடைச்சிருக்கு. இப்போ விஜயோட அமைச்சரவையிலையும் 2வதா இடம் பிடிச்சு முக்கிய துறையான ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறையை தனதாக்கி இருக்காரு. திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர் தான் 53 வயதான ஆதவ் அர்ஜுனா. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில அரசியல் அறிவியல்ல இளநிலை பட்டம் பெற்றிருக்காரு. லாட்டரி மார்ட்டினோட மருமகனான இவரு திமுக தலைவர் ஸ்டாலின் மருமகன் சபரீசனோட நெருங்கிய நண்பரா மாறினாரு. அதுக்கப்புறம் 2016ல திமுகவில் இணைஞ்சாரு. 2021 சட்டப்பேரவை தேர்தல் வரை திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து பின்னணியில பணியாற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற தேர்தல் வியூக நிறுவனத்தையும் தொடங்கினாரு. மேலும் 2024ல விசிகாவில் இணைஞ்சு துணை பொதுச் செயலாளரா மாறினாரு. அதுக்கப்புறம் தாவேகாவில் இணைஞ்சு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. விஜயோட நம்பிக்கைக்குரிய நபராகவும் இப்போ திகழ்றாரு. இந்திய கூடைப்பந்து சம்மேளத்தோட தலைவராகவும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சம்மேளத்தோட பொதுச் செயலாளராகவும் செயல்பட்டு வர்ற ஆதவ் அர்ஜுனா மேல கரூர் சம்பவம் தொடர்பா சிபிஐ மற்றும் குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த தேர்தலில் சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட்டு வென்ற ஆதவ் அர்ஜுனாவுக்கு அமைச்சரவையில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. நாமக்கல் குமாரமங்கலத்தை சேர்ந்தவர் 46 வயது அருண்ராஜ். இவர் முன்னாள் IRS அலுவலரா அறியப்படுறாரு. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துல 2002ல MBBS பட்டம் பெற்ற இவர் மருத்துவரா அறியப்படுறாரு. சில ஆண்டுகள் கிருஷ்ணகிரி மருத்துவரா பணியாற்றிய இவரு சிவில் சர்வீஸ் தேர்வுல வெற்றி பெற்று மத்திய அரசோட வருமான வரித்துறையில 2009ஆம் ஆண்டு முதலே பணியாற்றி இருக்காரு. தமிழகம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பணியாற்றிய இவரு 2020ல விஜய் வீட்டுல இவர் தலைமையில் சோதனை நடத்தப்பட்டது. 2025 மே மாசத்துல தனது பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் விஜயோட நெருக்கமாகி தாவேகாவுல தன்னை இணைச்சும் கொண்டாரு. அவருக்கு கட்சியில கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கு. நிர்வாக ரீதியா விஜய்க்கு முக்கிய ஆலோசனைகளை இவர் வழங்கும் இடத்துல இருக்காரு. தாவேகாவுல இருப்பவர்களோட நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவர் தான் 77 வயது செங்கோட்டையன். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த இவரு எம்ஜிஆர் 1972ல அதிமுகவை தொடங்கினப்போ அதுல தன்னை இணைச்சு கொண்டு செயல்பட்டவர். 1977, 1980, 1984, 1989, 1991, 2006, 2011, 2016, 2021 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில அதிமுக வேட்பாளரா நின்று வெற்றியும் பெற்றாரு. இது தவிர 1991 இருந்து 1996 வரைக்கும் அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பணியாற்றி இருக்காரு. 2011 இருந்து 2016 வரைக்கும் அதிமுக ஆட்சியப்போ அமைச்சரா நியமிக்கப்பட்டு இடையிலையும் நீக்கப்பட்டாரு.
மீண்டும் 2016ஆம் ஆண்டுல அவருக்கு அதிமுக தலைமை கோபியில போட்டியிட வாய்ப்பும் வழங்குச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா பழனிசாமி முதல்வரானதுக்கு பின்னாடி அவருக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டுச்சு. அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு தாவேகாவிலையும் இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் கோபியில முதல் முறையா தாவேகா வேட்பாளரா வெற்றி பெற்று அமைச்சரும் ஆகியிருக்காரு. மயிலாப்பூர் தொகுதியில வெற்றி பெற்ற வெங்கடரமணன் MBA பட்டதாரி, சட்டப்படிப்பை முடிச்சு வழக்கறிஞராகவும் பணியாற்றி இருக்காரு. விஜயோட நீண்ட கால நண்பரான இவரு தற்போது தாவேகா கட்சியில பொருளாளரா இருக்கிறாரு. பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தமிழக அமைச்சரவையில நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் இடம் பிடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உசிலம்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர் CTR நிர்மல்குமார் பொறியியல் பட்டதாரி. சட்டப்படிப்பை முடிச்சு குற்றவியல் மற்றும் காவல் நிர்வாகத்துல முதுகலை பட்டமும் பெற்றிருக்காரு. RSS அமைப்புல பொறுப்பில் இருந்த நிர்மல்குமார் பாஜகவுல நீண்ட காலம் பயணித்தவர். அங்க அண்ணாமலையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அதுல இருந்து விலகி அதிமுகவுல 2023ல இணைஞ்சாரு. அவருக்கு அங்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில இணை செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2025ல அதிமுகவுல இருந்து விலகி விஜய் முன்பா தன்னை தாவேகாவுல இணைச்சு கொண்டாரு. அவருக்கு மாநில இணை செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுச்சு. ஆனந்துக்கு அப்புறமா கட்சியோட முடிவுகள் குறித்து வெளியில பேசுற முக்கிய நபரா இவர் அறியப்படுறாரு. சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்தவர். 39 வயது ராஜ்மோகன். இதழியல்ல இளநிலை பட்டம் பெற்றிருக்காரு. விஜய் டிவியில ஒளிபரப்பான தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சியில வென்று பரிசு வாங்கியதே இவருக்கு கிடைத்த முதல் அடையாளம். அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் தொடங்கி பல்வேறு சமூக பிரச்சனைகள் குறித்து காணொளியும் வெளியிட்டாரு. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நடிகர் அப்படின்னு பல்வேறு தளங்கள்ல இயங்கிய ராஜ்மோகன் 2023ல பாபா பிளாக் ஷிப் அப்படிங்கிற திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு. விஜய் கட்சி தொடங்கியதுமே அதுல சேர்ந்த ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியும் வழங்கப்பட்டுச்சு. எழும்பூர் தொகுதியில களமிறங்கி இப்போ வெற்றி பெற்றிருக்கிற ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாரு. காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த TK பிரபு மருத்துவரா அறியப்படுறாரு. தமிழக காங்கிரஸ் கட்சியோட IT அணியில முக்கிய நபரா இயங்கி வந்தவர். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா பிரபலமான பிரபு தாவேகா தொடங்கியதுக்கு அப்புறம் அதுல இணைஞ்சாரு. காரைக்குடியில நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை எதிர்த்து களம் கண்டு இப்போ வெற்றி வாகை சூடியிருக்கிறாரு. 29 வயதான கீர்த்தனா MSc பட்டதாரி. பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்துல வேலை செஞ்சப்போ தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல தேர்தல் பணியாற்றி இருக்காங்க. திமுக தரப்புல பெண் நிறுவனம் தொடங்கியதும் அதுல இணைஞ்சு வேலையும் செஞ்சிருக்காங்க. 2025ல அங்கிருந்து விலகி விருதுநகர்ல சுயேட்சையா போட்டியிட களப்பணியாற்றினாங்க. ஆனா திடீர்னு தாவேகாவுல மார்ச் 28ஆம் தேதி இணைஞ்சாங்க. மறுநாளே அந்த கட்சி வேட்பாளரா அறிவிக்கப்பட்டு இப்போ தொழில்துறை அமைச்சரா உயர்ந்திருக்காங்க.